சரி, கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லப்பட்டது. கோயம்புத்தூர்ல யாருக்கு ஆறுமே வந்து அதிமுக கடந்த முறை ஜெயிச்சிருந்தது. எஸ்பிஎல் கோட்டைன்னு சொல்லப்பட்டது. அத்தனையும் தாண்டி சேலத்துல முதற்கொண்டு அதிமுக தோக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தேவை பிஜேபி தோக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, எதிராளிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிற கேரக்டர். அதனால என்ன பண்ண, திமுகவுக்கு பி டீமா செயல்பட்டு திமுகவை ஜெயிக்க வச்சாங்க. அதான் உண்மை. இன்னைக்கு அதான் நடந்தது. அப்படி என்ன உங்களுக்கு பிஜேபி தோக்கடிச்சா போதும் திமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? மத்தியில பிஜேபி வராது. பிஜேபி வந்தா நம்மளெல்லாம் வந்து இடி ரைடு விட்டு தொல்லை பண்ணுவாங்க, அதனால பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. பார்த்தா அது மேல ஒருத்தர் கடவுள் பார்த்துனுக்காருல, அது நடக்கதான் போகுது இனிமே. சரி, இதுக்கு மேல பாஜக திரும்ப வேலை பார்ப்பாங்க, சேர்த்து வைப்பாங்கன்றீங்களா? அதெல்லாம் நாங்க யாரும் நம்பி இல்லை. நான் ஒன்னேன்னு சொல்லிட்டோமா, எல்லாம் அது ஐயா என்ன சொன்னார் இன்னைக்கு அறிக்கை விட்டதுல, எல்லாம் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம் தான் சொன்னார். ஒற்றை குச்சி வந்து ஈஸியாக உடச்சிக்கும், கத்த குச்சி உடைக்க முடியாதுன்னு ஒரு இது சொன்னார். அவ்வளோதான். ஒத்துமையா இருக்க சொல்றாரு, அவ்வளோதான்.